அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துஆ, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி இலைஹா மஆதி வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர் வஜ்அலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இந்த துஆவின் பொருள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, யா அல்லாஹ், என்னுடைய காரியங்களினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த தீனினுடைய விஷயத்தில் என்னை சீர் செய்து தருவாயாக. என்னுடைய தீனை நீ சீரான முறையிலே, நிம்மதியான நல்ல முறையிலே ஆக்கி வைப்பாயாக. வஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, யா அல்லாஹ், நான் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த இந்த உலகத்திலும் என்னுடைய உலக வாழ்விலும் நீ சீராக்கி வைத்துப்பாயாக, உலக வாழ்வையும் சீராக்கி தருவாயாக. வஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி இலைஹா மஆதி, நான் எங்கே மீண்டு செல்ல போகிறேனோ அந்த மர்மை வாழ்வையும் எனக்கு சீர்படுத்தி செம்மையாக்கி தருவாயாக. வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாட்கள் இருக்கிறது அல்லவா, நான் வாழக்கூடிய இந்த காலத்தை எனக்கு நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமாக நீ ஆக்கி வைப்பாயாக. வஜ்அலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், மரணம் எனக்கு ஒரு நாள் ஏற்படுமே, அந்த மரணம் என்பது எல்லா தீங்குகளில் இருந்தும் எனக்கு ராகத்தை தரக்கூடியதாக மரணத்தை ஆக்கி வைப்பாயாக. என்னுடைய ஹயாத் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். என்னுடைய மவுத் தீங்குகளிலிருந்து நான் ராகத் பெறுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவாயாக என்ற ஒரு அற்புதமான துஆவை, உலகத்தை, மர்மையை, தீனுடைய விஷயத்தை, ஹயாத்தை, மௌத்தை எல்லாவற்றையுமே அல்லாஹ் நீ சீராக சிறப்பாக ஆக்கிவை என்று அற்புதமான ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக ஓதி வருவார்கள் என்று நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். இந்த துஆவையும் நாம் மனனம் செய்து வருவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய தீனையும் துன்யாவையும் ஆখিরাத்தையும் நல்ல முறையில் ஆக்கி வைப்பானாக, நம்முடைய ஹயாத்தை சீராக்கி வைப்பானாக, மௌத்தையும் நம்முடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.